கேடில் 16வது வீடியோ பார்க்குறோம். மீதி வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். கேடில் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இந்த டயக்ராம் வந்து போட போகிறோம். இந்த டயக்ராம் பார்க்குறதுக்கு ஈஸி தான், சிம்பிளாக தான் இருக்குது. இப்போ சர்க்கிள் கமாண்ட் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து சர்க்கிள் ஒரு ரேடியஸ் போட்டிருக்காங்க 41க்கு. இப்போ சர்க்கிள் எடுத்து 41க்கு போட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு எக்ஸகன் வந்து போட்டிருக்காங்க. அதோட சைடு பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6. இப்போ ரெக்டாங்கிள் இங்கே இருக்குது பாருங்கள். ரெக்டாங்கிளில் எக்ஸகன் ஒரு பாலிகன் இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணி மொத்தம் 6 சைடு 1 2 3 4 5 6 சைடு. இப்போ இது சென்டர் பாயிண்ட் எத்தனை சைடுன்னு கேட்குது. 6 கொடுத்து என்டர் கொடுத்துங்க. இப்போ சென்டர் பாயிண்ட் வந்து கேட்குது. இதை வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள் கொடுத்தா இந்த சர்க்கிளுக்கு உள்ளே வரும். சர்க்கம்ஸ் அபவுட் சர்க்கிள்னால் சர்க்கிளுக்கு வெளியில் வரும். நமக்கு உள்ளே தான் தேவை, அதனால் இன்சைட் கொடுத்துட்டு இப்போ மேலே பாருங்கள். இங்கே மேலே வந்து ஷார்ப்பான அந்த எட்ஜ் வரணும். மேலே வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வரணும். இப்படி இருக்கக்கூடாது, ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது. அதனால் மேலே அந்த ஷேப்பை வச்சுக்கிட்டு ரேடியஸ் வந்து நமக்கு எவ்வளோ 24 கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. ஓகேங்களா, பாருங்கள் திரும்பிடுச்சு பாருங்கள். அது எதாவது திரும்பிடுச்சு. ஆனால் ரொட்டேட் இருக்குல்ல, ரொட்டேட் கமாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் கமாண்ட் சொல்லி கொடுத்துருவோம். ரொட்டேட் கொடுத்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். பேஸ் பாயிண்ட் இது தான். இப்போ நம்ம ஷார்ப்பான பகுதி மேலே வந்துருச்சு, ரொட்டேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ திரும்பி பாருங்கள். கீழே வந்து ஒரு சர்க்கிள் 15க்கு வந்து போட்டிருக்காங்க. அதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 150. இப்போ சர்க்கிள் எடுத்துக்கிறேன். திரும்பியும் சர்க்கிள் சி கொடுத்து என்டர் கொடுத்துங்க. நான் மவுஸ் பாயிண்ட் கீபோர்டு வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டேன்னா நான் மேலே அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சி கொடுத்து என்டர் கொடுத்துங்க. கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள் ஷார்ட்கட். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக வந்து டயக்ராம் போட முடியும். இப்போ அடுத்தது பாருங்கள் 15 ரேடியஸ் வந்து 15 என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதை வந்து மூவ் பண்ணணும். மூவ் கமாண்டுக்கு எம் கொடுத்து என்டர் கொடுத்துங்க. இப்போ செலக்ட் த ஆப்ஜெக்ட் கேட்கும். ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துங்க. இப்போ கீழே வந்து மூவ் பண்ணணும். எவ்வளோ 150 டிஸ்டன்ஸில் மூவ் பண்ணணும். 150 கொடுத்து என்டர் கொடுத்துங்க. அடுத்து 150 கொடுத்து என்டர் கொடுத்தோன்னே கீழே போயிடுச்சு பாருங்கள். 150க்கு கீழே ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு லைன் வந்து போட்டுங்க. அதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 30. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 30 கொடுத்துருக்கான். அப்போ ஒரு லைன் எடுத்துக்கிறேன். லைன் கமாண்ட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே சென்டர்லேருந்து இந்த சென்டருக்கு ஒரு லைனை போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அடுத்தது எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். ஆஃப்செட் கமாண்ட் இருக்குல்ல, OFF கொடுத்தா ஆஃப்செட் கமாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். இப்போ மொத்தம் 30 15 பிரிங்க. அதை பாதியாக பிரிச்சா 15 கொடுத்து இந்த ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிங்க. இந்த லைனை வந்து செலக்ட் பண்ணிங்க. இந்த சைடு ஒரு 15, திரும்பி இந்த சைடு ஒரு 15 கொடுத்துங்க. எஸ்கேப் கொடுத்துருங்க. இப்போ இந்த நடுவில் இருக்க லைன்லாம் நமக்கு தேவையில்லை, ட்ரிம் பண்ணிடுங்க. TRI கொடுத்து என்டர் கொடுத்துங்க. டபுள் என்டர் கொடுங்க. இந்த இதெல்லாம் தேவையில்லை. திரும்பி இதெல்லாம் வந்து லைனாக ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் நம்ம இது பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணி தான் ட்ரிம் பண்ணணும். இப்போ இதுவும் தேவையில்லை, இப்போ நமக்கு இதாகிடுச்சு. ஓகேங்களா, இதுவும் தேவையில்லை, இந்த கேப்பும் தேவையில்லை. இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த லைன்லாம் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டெலீட். ஓகே, இப்போ இங்கே ஒரு ஃபில்லட் போடணும். ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 50. F கொடுத்து என்டர் கொடுங்க. ஃபில்லட் கமாண்ட் ஆக்டிவேட் ஆகிரும். இப்போ ரேடியஸ் செட் பண்ணுங்கள். 6 கொடுத்து என்டர் கொடுங்க. 6 கொடுத்து என்டர் கொடுத்துங்க. ரேடியஸ் வந்து 20ல் இருக்குது. 50 கொடுத்து என்டர் கொடுங்க. செலக்ட் த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட். இது கிளிக் பண்ணிங்க. ஓகேங்க, 50 வந்துருச்சா. திரும்பி ஸ்பேஸ் பார் தட்டிக்கிறேன். பழைய கமாண்ட் ஆக்டிவேட் ஆகும், ஸ்பேஸ் பார். இப்போ இந்த லைனை ட்ரிம் பண்ணணும். இது தேவையில்லை நமக்கு. TRI கொடுத்து டபுள் என்டர், 2 வாட்டி என்டர் தட்டுங்க. ஓகேங்களா, இது ஓகே, இதுவும் தேவையில்லை. ஓகே, பர்ஃபெக்டாக நம்ம முடிச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போட்டோன்னே உங்கள் ஃபோனை தேடி வரும்.